அடிச்சா அடிப்போம். வெல்கம் டு சும்மா சிரிப்போம். வணக்கம் வருகம் அனைவருக்கும் இணைய வணக்கம். என்ன மச்சான், என்ன கதை இன்னைக்கு என்ன கதைனா, மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். ஆஹா, போமா போலாம். சொல்லு மச்சான். பீச்சுக்கு வந்திருக்கிறோம். அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. நிறைய மெமரி இருக்கு. ஏன் வித்தவுட்ல பஸ் ஏறினா சின்ன வயசுல எபா எடுத்துக்கின்னு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சோமா, சமோசை சாப்பிட்டோமா, வீட்டுக்கு கிளம்பணுமா, ஜாலியா இருக்கும். ஸ்விம்மிங் பூல் பிரைஸ் எவ்வளோன்னு கேளுங்களேன். 5 ரூபாய். 5 ரூபாங்க. சரி, எனக்கு கன் ஷூட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை நிறைவேற்றிக்கலாம். இப்போ அவ்வளோதான், கன் ஷூட் பார்க்கலாம். நான் எவ்வளோண்ணா? 50 ரூபா. வாங்க. நான் ஆளு சுட்டாதுண்ணா ஆமாண்ணா. ஆஹா, நீங்க கூட செய்யலா? ஒருத்தரை சுடணும். 50 ஒருத்தரை சுடணும்னா சுட்டுவா. அந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு, நான் உன்னை சுட்டுருவேன். தினேஷ், அண்ணா எத்தனை பால்னா? 10 பாலா? எந்த கண்ணு சொல்லு, எந்த பல்லுன்னு சொல்றா மச்சான். நான் சொல்லுவா, தவறு எது வேணா சொல்லு. நான் சொல்லுவா. சரி, நம்மளது பெரிய பல்லுனா அடி மச்சி. அது அடிக்கிறான் பெரிய பல்லு. யாரு எந்த சைடு இருக்கு? குறி வச்சா ஏற விடும். 5 இருக்குதுடா. 3 சுட்டுக்கலாம்டா. ஃப்ளோ போயிடும்டா. இந்த பையன் அப்படிதான், எனக்கு எதுவுமே உறுதியா செய்ய விட மாட்டான். என்ன பலூன் டக்குன்னு சொல்லு. ஐயோ, புல்லட்டே இல்லப்பா. இந்த மிட்ல 2 பிரவுன் இருக்குதுல்ல, ஏதோ எங்க மிட்ல 2 பிரவுன் ஏதோ எங்கன்னு கேட்டுங்க. அந்த ப்ளூ பக்கத்துல அது இல்ல கீழே. என்ன தினேஷ், தலை ஃபேனு நீ? ஒரு கையில சுடுன்னு பார்த்தா 2 கையில சுடுற. என்ன வேணும்? யார வாங்கம்மா, யார வாங்கிட்டு வர அடிப்போம் நம்ம. நல்ல திரும்பி அடிக்கிறாங்க. அப்புறம் வாங்கிடுவாரு உனக்கு. புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர். சூப்பர் மச். எத்தனை படம் பார்த்துக்கிறோம். நான் தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, பாய்ண்ணா. ஸோ இதெல்லாம் ஒரு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இன்னொரு ஆட்டம்லாம் சுத்தலாம், பெஜாரா இருக்கும் அது. என்ன மச்சான், நெக்ஸ்ட் ஆல் தான். இதுதான் ஒண்ணுதான் நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். பல வருஷம் ஆச்சுடா. ஆனா ஃபுட்டு அது நான் போனா ஸ்விம்மிங் பூல் கூட கடைசியா எப்போ வந்த மச்சி? ஸ்விம்மிங் பூலுக்கு நம்ம வந்ததுதான் 2011 முன்னாடி தான் இருக்கும். ஃபுல்லா அந்த பீரியட்ல தான் வந்தது. 13 முன்னாடி இருக்கும். 12 11 அதான் 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம். ஆமா. 5 ரூபா 10 ரூபாங்க ஸ்விம்மிங் பூல். 5 ரூபா மச். 5 ரூபா 20 ரூபா எத்தனை வருவோம்? 5 ரூபாய் வெளியே சமோசா. அவள்தான். மத்ததெல்லாம் வித்தவுட் தான். ட்ரெயின் வித்தவுட், பஸ் இங்க வித்தவுட் கிடையாது. பஸ் பாஸ் இருந்தது நம்ம கிட்ட. அப்படியா? நம்மலாம் வரும்போது தான் வித்தவுட். ஸ்கூல் பஸ் பாஸ். நம்ம தெரு பசங்களோட வருவோமே மச்சான். அப்போ கூட நம்ம ஸ்கூல் படிச்சிருந்தோம்டா. பஸ் பாஸ் இருந்ததுடா. அது சரி, போறீங்களா தினேஷ்? போறியா ரைடு? இது குதிரை ஓட்டம் எனக்கும். ஆமா, கிருகிருன்னு சோளம் அடிக்கலான்றியா? சோளம் அடிக்கலாம், குதிரை அடிக்கலாமா? என்ன மச்சான், கீழே ஒரே பலூனா இருக்குது. என்ன சொல்ற? ஆமா, எடு ஒண்ணு. இப்பதானே ஒண்ணு பார்த்தேன். வா 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 வா. गाइस, இங்க வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பலூன் இருக்கும் கீழே. மேஜிக் பலூன்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, 99% தான் கேரண்டியா. ஏய் விடுங்க, காணோம் புதஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவு சிலிமிசம் வேலை இல்லைங்க. எவன் சிலிமிசம்? இவனுங்க எத்தனை வந்து குதிரை ஓட்டுறானுங்களா இல்ல வேற எதனா ஓட்டுறாங்களான்னு தெரியல. குதிரை தான் மாப்பிள்ள ஓட்டுவாங்க. அங்க ஓட்டுறியா குதிரை? அது பேரு ஓட்டுறியா?
ஏன் வேஸ்ட் தான். வேஸ்ட்டு. ஸோ கைஸ் மெரினா பீச் வந்திருக்கோம். ஸோ இந்தியாவிலே லார்ஜஸ்ட் பீச்சு மெரினா, வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சு. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு பயங்கரமான ஸ்பாட் இது மச்சான். சின்ன வயசுல வந்திருக்கீங்க ஃபேமிலியா? வரதுதான் மச்சான், ஃபேமிலியா வந்திருக்கோம். அப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் நிறைய இருக்கும்பா. அது பார்த்தா அது இங்கே இருக்குது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்க கடைங்கெல்லாம் இப்ப ஈஸியா தெரியுது. லைட் வெளிச்சம், அந்த கடைங்கெல்லாம் ஓரளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்திருக்கோம் பீச்சுக்கு சின்ன வயசுல ஃபேமிலியாக வருவோம். புளி சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து ஃபேமிலியாக வந்து அங்கே உட்காந்து ஒரு ஒன்று போட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்தாலுமே பஜ்ஜி தான் மச்சான். பஜ்ஜி அந்த சட்னி ஒரு முக்கி எடுத்து ஒரு கடி கச்சோனா அவ்வளோதான். இப்போ தினேஷ் ஒரு கடியவே சூறையாட போறான். அதுதான் காத்துனுக்குறான். இவனுக்கு என்ன வளன்னு பேசுகிறானுங்க. சாப்பாடு சைடு போவான போட்டு கூப்பிட்டுறான் வேற அவன் ஃப்ரெண்டு. ஸோ வாங்க பஜ்ஜி கடை அங்க ஒன்று பார்த்துட்டோம், போயிட்டு ஒரு பஜ்ஜி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பஜ்ஜி சாப்பிட வந்திருக்கோம். சமோசை அப்போ மஜ்ஜிலியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. போவோம். எவ்வளோண்ணா ஒரு பிளேட்டு? ஓகே, இது ரெண்டு அது ரெண்டு ஒரே பிளேட்ல. சரி ஒரு 10 ரூபா வேணா போடுறேன். 60 ரூபா போடுவா? இல்ல தல, தேங்க்ஸ் தலைவா. பாத்தீங்களா, அதாங்க உருளைக்கிழங்கு மனசு சூப்பர்ண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அப்படிதான் ஒரு பிளேட்டு 5 பீஸு, 1 எக்ஸ்ட்ரா குத்துருங்க. என்ன காலிடம் வச்சு குத்துட்டாப்புல தாராள மனசுப்பா. கடை வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. குஞ்சு கருப்பு துணைன்னு போட்டுக்குது மச்சான். சாமி பேரு. சரி மச்சான் இல்லு. அப்புறம் என்ன பஜ்ஜி சாப்பிட்டு வேற வேலையை பண்றது. பஜ்ஜி சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே சுண்டல் கிண்டல் பானிபூரி நான் ஆகுது எல்லாத்தையும் ஒரு சூறை மெரினா பீச்சில். அவ்வளோதான். அம்மா தான் புரிஞ்சிக்கோ, தெரிஞ்சிக்கோ, கதையில கரெக்டா இருந்துக்கோ. கரெக்டா இருந்தா பரோட்டா. மாறன் பரோட்டா கடை வேறெங்கும் கிளைகள் இல்லை. கோயில் வாசல் கழுகுமலை கிடைக்கும் ஒரே இடம் மாறன் பரோட்டா கடை. மாறன் பரோட்டா கடை. பாபையா எவ்வளோ அது? 10 ரூபாவா? 1 10 ரூபாவா? என்ன செய்ய வேணும்னு கேட்டா? சரி, போர் அடிக்குது. வெள்ளு கில்ல தடி போறான்டா போயிட்டானா? அதான் பார்த்துனே இருக்கிறேன். ஐயோ திரும்பினானா சொல்லு, அவனுலாம் நம்ப முடியாது. சைக்கோ. ஆமாப்பா, கூப்பிட்டு கலாய்க்கிறான். தேங்க்ஸ் தலைவா. அதுல அடங்கிச்சா ஆறுமே? அதுதான். அவ்வளவுதான். அடி தினே தினேஷ் ஃபர்ஸ்ட் நம்மள வீடியோ அது ரெண்டு தினேஷ் வாழைக்காய் ஒன்று வச்சுக்கலாம். இது உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிறேன். இருக்கும் தினே உனக்கு இல்லாம எப்படி? இது எடுத்துக்கிறேன். சூடா இருக்கு கைஸ். ஃபர்ஸ்ட்லாம் வெங்காய சட்னி இருக்கும், இப்போ கார சட்னி மாத்திட்டு இருக்கிறாங்க போல. இது சீக்கிரமா கெட்டு போகாது அப்படின்றதுனால மாத்திட்டாங்க. பயமாகுதுப்பா. பயமா சாகுது எனக்கு. ஓகேவா? நான் மஜாவாகுதுண்ணா. சூப்பரா இருக்குது. தினம் செய்வான்பா வீட்டுல, சூப்பரா இருக்கும். இன்னும் நம்மளுக்கு செஞ்சு தர மாட்டானே அவன். கண்டிப்பாண்ணா
சரி நான் கண்டிப்பா வரேண்ணா. என்னதுண்ணே எப்படி இது? என்ன மச்சான் அது? வெங்காயமா? சூடுப்பா போடு. போடுறேன். எப்படி இது? என்ன இது? வாய் தர. நெக்ஸ்ட் என்ன கதை? என்ன மச்சான் அதோ தம்பி சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்? சுண்டல். பீச்சுக்கு போலாம் உள்ள. பீச் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு, வேலைக்கு ஆகாது. பகல்ல வந்துடணும். ஃபுட்டு தான். ஸோ கைஸ் வந்தீங்கன்னா இந்த வெளியூர், வெளி ஸ்டேட்டு, வெளி டிஸ்ட்ரிக்ட்ல காத்து பக்கம் வந்தா போதுண்டா. உனக்கு நல்ல ராசிடா, இனி நீ சென்னை வாசிடா. அப்புறம் அவ்வளோதான், காப்பி ரைட். வா வா வந்து ஆட்டோல ஏறி மாப்பியா, நம்ம அண்ணன் சொல்லோட வரலாற கேப்பியா. சூப்பர் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில போடவா, நம்ம லவ் வளர்த்து வாழ மட்டமா வளர்க்குது. அப்படிதான் மாமா. நெக்ஸ்ட் கான் தினேஷ் கேட்டார். கானா? ஓ சோளம். காய்ஸ் சோளம் டைட்டா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இதுண்ணே? பயங்கரமா நான் நிஜமாலே லெமன்லாம் வேற தேய்ச்சிக்கிறாங்க, சூப்பரா இருக்கு. நந்தாவை கேட்கலாம். என்ன வச்சு நந்தா அந்த செய்முறை ஒன்று பார்த்தான், அவன் சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சேன். எனக்கு வேணா ஏன் சாப்பிடு, செய்முறை நல்லா தான் இருந்தது. ஆனால் அது சொல்லும் வச்சு காய்ஸ் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, பயங்கரமா இது. பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு நண்பா. என்ன மச்சான் சொல்ற? போவோமா? போவோம். இவன் தினேஷ் தான் வந்து டைட்டா ஏதோ ஷெடியூல் போட்டுக்கிறான் நம்மளுக்கு. பாம்பே பேல்பூரியில ஒரு குத்தலான்னுக்கிறான். மசாலா பூரி கேட்டேன் பேர்லாம். மசாலா பூரி வாங்கியிருக்கோம். தினேஷ் ஸ்பான்சர் இன்னைக்கு. என்னன்னா அவன் ஃப்ரெண்டு கடையான் பாம்பே பேல்பூரி. அவங்க பாருங்க, பாம்பே பேல்பூரி, பேர் நிஷாந்த். சரிங்களா, வந்தா ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. தரமா நல்லா இருக்குது, சூப்பராக. காங்கிரஸ் ஏதோ படம் வந்துருக்கு. IPL வருது. காங்கிரஸ் IPL யாரு இவரா? TDF ரெண்டுமே நான் எலெக்ஷன் ரிலேட்டடா தானே. கட்டு மச்சி, நான் வீடியோ எடுக்கிறேன். சாப்பிடு மச்சி, நீ இது சாப்பிடுங்க. நான் சாப்பிடுவேன். தரமா இருக்கு. நீ வேற நிஷாந்தோட கைவண்ணமே கைவண்ணம் தான். அங்க ஒரு கடை இருக்குது, அதுவும் கிடந்துண்ணா. பாட்டி பாட்டி மஸ்ட் ட்ரை பானிபூரி. போதும் சொல்லலாம். நந்தா ஒரு கதை ஒன்று சொன்னான்பா. வந்தா அந்த கதை சொல்லு மச்சான். பானிபூரி கதை சாப்பிடும் போது வேணாம், இப்பதான் சொல்லு. அந்த கதை ஒரு சுமார் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் அப்போ ஒரு 6வது 7வது படிச்சுன்னு இருந்தேன். ஸ்கூல் பெல் அடிச்சுது. பஸ் ஸ்டாப்புக்கு நந்து போயின்னு இருந்தோம். போற வழியில ஒரு பானிபூரி கடை, பையாங்க தள்ளுன்னு போவாங்க, ரெட் கலர் டவுலு கட்டிடுங்க. ஆமா தள்ளு வண்டி கடை. அந்த வண்டி கடை. பையா ஒரு 10 அடி முன்னாடி இருப்பாரு, நாங்க பசங்க கூட ஒரு 10 அடி முன்னாடி வரோம். அவர் அங்க நின்னுகிறாரு. வீட்டு மேல கீழே பாக்குறான், உயிரை பிடிக்கிறான், சைட்ல பாக்குறான், என்னன்னே தெரியல. நாடா இது அவன் பாக்குறான். எத்தாம்பா அந்த குடம்
எத்தனை ஒரு ஓட்டம் ஓடினான். ஓட்டம் ஓடிட்டு ஒரு லெஃப்ட் எடுத்தா முட்டு சந்து. நாங்களும் பின்னாடி போறோம், என்னதான் பண்றான் பையான்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது பையாவுக்கு வந்து அர்ஜென்ட்டா ஆய்வு வந்துக்குது. தண்ணி இல்ல, முட்டு சந்துல உக்காந்துட்டு கை விழுகிறாரு தண்ணி போட்டு. எனக்கு என்ன டவுட்னா, அதுவே காரமாகுது, இந்த இடம்லாம் எரியுங்கடா டேய். ஸோ நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து சென்னை பசங்களுக்காக மட்டுமே இல்லாமல் இந்த வெளி ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து சென்னை வந்தோன்னா எந்த பிளேஸ் போகணும்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாமே வந்து நீங்கள் எங்களோட வீடியோஸை பாருங்கள். ஸோ நாங்கள் சென்னையில் இருக்கிற பிளேஸை தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால் வெளியூர்லேருந்து வரவங்க எங்களோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபன்னாக இருக்கும், லெஜராக இருக்கும், மஜாவாக இருக்கும். என்னவாமா? கரெக்டு தான். சென்னையை பற்றி தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் சும்மா சிரிப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான், மச்சான் சொன்னது தான். பேல்புரி ஆச்சுங்கிறான் சைலண்டா. காரப்பூரியா பேல்பூரியா இது? சாப்பிடுதுங்க. பீச்சுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடலாம். அப்புறம் பீச்சுக்கு தான் வெள்ளாண்டுக்கிறோம். பொட்டேட்டோல சண்டை போட்டுக்கலாம். டைட்டாகிறான் பையன். நிஷாந்த் அவங்க அப்பா பாம்பே பேல்பூர் 2 கடை இருக்கு மச்சானா. இங்க எல்லாம் பீச்னாலே நிஷாந்த் தான். என்ன மச்சான் கரெக்ட் தானே? பீச்னாலே நீ தானே மச்சான் தான். எல்லாம் பீச்சுக்கே ஒன்று இருக்கு மச்சான். அதெல்லாம் நல்லா டைட்டா இஷ்டம். ஓகே காய்ஸ், லாஸ்ட்டாக நம்ம ஒரு குல்பி அடிக்கிறோம், டைட்டா வீட்டுக்கு போகிறோம். என்ன அடிக்கிறோம்? குல்பி. இல்லடா அவ்வளோ இல்லடா. அதான் பசங்களோட அன்பு தொல்லை. நானே யூஸ் பண்ணி. சரி, எவ்வளோ ஆச்சு நீ சொல்லு. இல்லடா எவ்வளோ ஆச்சு சும்மா சொல்லு. சும்மா எவ்வளோ இருக்கும் சொல்றா. வந்தீங்கன்னா பாருங்க, இங்க வாடா, இங்க வாடா, பிளாகுக்கு வாடா, கையில குத்து கூட. பாத்தீங்கன்னா நிஷாந்த் நம்ம தம்பி பாம்பே பேல்பூரி இங்க 2 கடை இருக்கு தம்பிக்கு. வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அதுதான் ஆஃபர் 50% கலக்கு போகுது. நிஷாந்த் தான் அன்பிட்டு அவனுக்கு குத்துறான். ஏய் என்னடா இது சும்மா தப்பு. வீட்டுல உட்காந்து அப்ப நிஷாந்த் கிட்டே கேட்டுருங்க குல்ஃபி எங்க டைட்டா இருக்கும். நாகராஜ் அண்ணன் நேரா போனாரு பாரு, ஒரு 2 கிலோமீட்டர் வண்டி எடுத்துன்னு தான் போனோம். எங்க மச்சி இதே ரோட்லயா நிஷாந்தே? இல்ல மெயின் ரோட்ல? இந்த ரோட்ல தான் இருக்கு. அப்படியே ரைட்ல இருக்கு, கூட்டமா இருக்கும் கடை. போர்ட்ல நாகராஜ் குல்ஃபி ரைட் ஏரியா. தாத்தா வகத்தா கட்டி ஈதுன்னு போயிடலாம். டீப் சத்து ஓகேடா நிஷாந்த், பிடிப்பாங்க. ஹெல்மெட் மட்டும் போட்டு பாப்போம். பாய். என்ன ஃப்ளேவர்னா இது? அந்த டேட்ஸ்லாம் போட்டுருங்க, அதெல்லாம் இருக்குது. சாப்பிடுறல மச்சான் 2 குத்துறோம். எவ்வளோ? நாகராஜ் குல்ஃபியா? நீங்களாண்ணா நாகராஜ்? ஸ்கேனு
ஆமா ஆமா நாகராஜ் குல்ஃபி. ஆமா சாக்லேட். அப்படியா? ராவா சாப்பிட்றான். நீ எனக்கு போட்டுருங்க, எனக்கு போட்டுருங்க. கைஸ் ராவா சாப்பிடலாம். நாகராஜ் குல்ஃபி மெரினாலேயே ஃபேமஸ். அனுப்பிடான் எனக்கு வேணாம். கைஸ் பயங்கரமா இருக்குது குல்ஃபி, சும்மா டைட் ஆகுது. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. அச்சோன்னா நாளைக்கு ஹைதர் அலிகிட்ட 2 ஊசி போடணும், அந்த மாதிரி இது பையன். தரமா இருக்குப்பா. என்ன மச்சான் முடிதான் நட்டுக்குது இல்லை? எனக்கு தான் நட்டு. தினே ஒண்ணுங்க அருமையா இருக்குதுப்பா. கூலிங்காக சாப்பிட்டா சும்மா கிறுக்கலாக இருக்குது. சாப்பிட்டேன் மாதிரி இது முன்னாடி சாப்பிட்டுருக்கேங்க. ப்ரோ அது கோச் விட்டுறாரு. இல்லையா கேட்டேன். அவரு இல்லையா? ஏய் அவரு போயிட்டா தல, இவர் புது ஆள் தல. இவர் வாங்க வந்துக்கிறாரு. யாரு கண்ணாடி போட்டுங்கிறாரு? எவரா அது? ஆமாப்பா கேட்கலாமா? ரவுண்ட் 2. என்னம்மா தான் சாக்லேட் ஊற்றி சாப்பிட அடிக்குது? சரக்கு வாசம் அடிக்குது. அவ்வளோ 7:30 ஆரம்பிச்சு அப்புறம்